இறைவியையும் துதித்து திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட பதிகமாகும். இப்பதிகம் பச்சை பதிகம் என்று அழைக்கப்பட காரணம் என்ன? ஒரு சமயம் சம்பந்தரை அனல்வாதத்தில் பங்கேற்க மதுரைக்கு வருமாறு சமணர்கள் அழைத்தனர். அந்த தருணத்தில் சம்பந்த பெருமான் இந்த பதிகம் எழுதப்பட்ட ஏடுகளை தீயில் இட்டார். ஏடுகள் தீயில் கருகாமல் பச்சையாகவே இருந்தன. ஆகவே இப்பதிகமானது பச்சை பதிகம் என்று அழைக்கப்படுகிறது. யார் ஒருவர் இந்த பதிகத்தை பக்தி சிரத்தையுடன் ஓதுகிறார்களோ அவர்களது கர்ம வினைகள் குறைந்து இகபர சுகங்களை அடைவர் என்கிறார் சம்பந்த பெருமான். சனி கிரகத்தினால் ஏற்படும் துன்பங்கள் நீங்க இந்த பச்சை பதிகத்தை ஓதினால் நற்பலன்களை அடைய முடியும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. வாருங்கள் இப்பதிகத்தை ஓதலாம். திருச்சிற்றம்பலம். போகமார்த்த பூண்முலையாள் தன்னொடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோலுடையன் கோவணாடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே தோடுடைய காதுடையன் தோலுடையன்